அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் வந்து 11th ஆகஸ்ட். நேற்று நாம் ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் என்ன மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம், என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லைவில் கனெக்ட் பண்ணோம், யூடியூப் லைவில் வந்து நம்ம வந்திருந்தோம். ஸோ இன்னையுடைய லிங்க்குமே நம்மளுடைய டெலிகிராமில் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்ரிடே சொல்கிற விஷயம், டெலிகிராமில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டை பற்றின அப்டேட் வந்து நீங்கள் உடனுக்குட தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ரெடிஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. த ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில், ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்போலாம் வந்து நமக்கு டைமிங் கேண்டில் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வராங்களோ, நம்மளுடைய நம்பர்ஸான 24,475 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம எஸ்டர்டே ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸ். இந்த 945 கேண்டில் அப்படிங்கிறது நம்ம எஸ்டர்டே ப்ரெடிக்ட் பண்ண டைமிங் கேண்டில். இதை இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்த தான் நம்ம வந்து T=N செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்லி வந்து நமக்கு ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நமக்கு ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோ ஆகவோ எக்ஸ்பெஷலி இந்த கேண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதன்படி நமக்கு ஒரு சின்னதான எஸ்எல் அப்படிங்கிறது ஹிட் ஆனாலும் ரிவர்சல் ரேலில் கம்ப்ளீட்லி நமக்கு இன்றைக்கி ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. அகெயின் டெல்லிங், ஃபஸ்ட்டு கேண்டிலே ஆல்வேஸ் ரிமெம்பர், ஓல்டு வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியும், எப்போல்லாம் வந்து இது மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை பெரிய பெரிய கேப் டவுனாக இருந்தாலும் சரி, ரிமெம்பர் ஆல்வேஸ் எப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக கொடுக்குறாங்களோ, ரிமெம்பர் இதனுடைய ஹையண்டில் நம்ம மார்க் பண்ணும் பொழுது நமக்கு மோர் தென் ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துரு, மோர் தென் 75 பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக 75 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எஸ்எலாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் நமக்கு இது மாதிரி மோர் தென் 75 பாயிண்ட்ஸில் மோர் தென் 50 வராங்களோ, ஸோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த ஹை அண்ட் லோ கட் ஆகிற வரைக்குமே நம்ம ஒரு பொறுமையாக இருந்தால் ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதன் பிறகு மோஸ்ட்லி வந்து நமக்கு 80% ப்ராபபிலிட்டி நமக்கு சைட்வைஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து மிகவும் அதிகம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு எக்ஸ்பீரியம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த என்டையர் மொமெண்டம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்லி நமக்கு ஒரு சைட்வேஸ் மாதிரியான ஒரு ரேலியே கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய ரேலி அப்படிங்கிறது கொடுக்கல. இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ஃப்ரம் அவர் டைமிங் கேண்டில். ஸோ இது பேங்க் நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து இந்த இடங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் தான் இன்றைக்கி வந்து லோ 950 கேண்டில். ரிமெம்பர் 950 கேண்டில் தான் இன்றைக்கி வந்து லோ, அது மாதிரி நமக்கு 135 கேண்டில் தான் வந்து ஹை. ஸோ இதுக்கப்புறமாக ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆக முடியல. அதே மாதிரி நமக்கு 950 கேண்டிலுக்கும் பிலோவில் ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் ஆக முடியல. ரிமெம்பர் ஆல்வேஸ் இந்த 2 டைமிங் கேண்டில் வந்து நம்ம எஸ்டர்டே கொடுத்த டைமிங் கேண்டில், நாட் டுடே. நம்ம லைவ்லையோ இல்லை மார்க்கெட் முடிந்ததுக்கப்புறமாகவோ இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இது மாதிரி இடங்கள் வந்து மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. எக்ஸாக்ட்லி இதான் ஒரு லோ, இதன்படி நீங்கள் ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருக்கலாம். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் ஆல்சோ நமக்கு எக்ஸாக்டான ஹை, மறுபடியும் நமக்கு மல்டிபிள் டைம் நமக்கு 57,329 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நம்பர்ஸும் ரொம்ப ஆக்குரேட்டாக வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம பிஃபோராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். சென்செக்ஸ் ஆல்சோ நம்ம நேற்றே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி நம்ம பிஃபோராக 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து மோர் தென் 3% வந்து இன்ட்ரோடேயில், ஈவன் மார்க்கெட் வந்து என்னதான் ஒரு சைட்வைஸாக இருந்தாலும் நாம் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒன் சைட் அள்ளி கொடுப்பது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயினும் நீங்கள் மார்க் பண்ணி இன்ஷியேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம இப்போ போஸ்ட் பண்ணுற விஷயத்தை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி வந்து லைவில் வந்திருந்தோம். ஸோ என்ன மாதிரியான ப்ராபபிலிட்டி இருக்குது, நம்மளுடைய ரிஸ்க் லெவல் எந்த அளவுக்கு எடுக்கலாம், எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ், நம்ம எந்த இடங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் லெவல் கம்மியாக இருந்தால் அந்த இடங்கள் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, டைமிங் கேண்டில் டைம் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லைவில் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஈவன் நீங்கள் லைவில் இது வரைக்கும் கனெக்ட் பண்ணலை அப்படின்னாலும் டுமாரோ நம்ம கனெக்ட் பண்ணுற லைவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டெலிகிராமில் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஈவன் டெலிகிராமினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் அப்டேட் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும்.
இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸ் என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம இன்றைக்கி லைவில் வரமா இல்லையா அப்படிங்கிறதும், நம்மளுடைய மொமெண்டம் கேண்டில் என்ன, நம்மளுடைய டைமிங் கேண்டில் எப்போ வராங்க அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஈவன் நம்ம லைவில் வரனால எல்லா அப்டேட்டுமே நான் லைவில் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அகைன் டெல்லிங், நம்மளுடைய நேம் அண்ட் லோகோலேயே வந்து மல்டிபிளான டெலிகிராம் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல். ஸோ சரியான லிங்க் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து லைவில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த நம்பர்லையுமே வந்து மெசேஜ் பண்ணி இது மாதிரி உங்களுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டை பற்றின அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4th ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். பேங்க் நிஃப்டி வந்து 5th ஆகஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 11th ஆகஸ்ட் வந்து நமக்கு இரண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லணும். நமக்கு வந்து இதுதான் வந்து 4th கேண்டில். ஸ்டில் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் பிட்வீன் 4th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோக்குள்ளாகவே ட்ரேட் இருக்காங்க. 1 2 3 4 5 கேண்டில்ஸ் வந்து 5 கேண்டில் நமக்கு இன் பிட்வீன் இதுக்குள்ளாகவே ட்ரேட் இருக்காங்க. அகைன் நம்மளுடைய மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு 11th. இந்த கேண்டிலுமே இன் பிட்வீன், அதாவது ப்ரீவியஸ் இம்பார்ட்டண்டான மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய கேண்டிலுக்கு உள்ளாக வரும் பொழுது ரிமெம்பர் இதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது அதிகம். எப்பொழுதுமே வந்து மல்டிபிள் டைம் சைக்கிள் சிங்கிளாக வரும் பொழுது அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது அதிகம். இப்போ வந்து இரண்டுமே சேர்ந்து த ஃபஸ்ட் டைமிங் கேண்டிலுக்கு உள்ளாக இது வந்து வராங்க அப்படின்னா இதனுடைய ஹையண்டில் வந்து இதற்குள்ளாகவே வந்து வரும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நமக்கு மொமெண்டம் கம்மிங் டேஸில் கொடுப்பதற்கான ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இது வந்து பொசிஷனல் ட்ரேட்ஸ், நாட் இன்ட்ராடே ட்ரேட். பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஐடி செக்டரோட இம்பாக்ட் நம்ம நேற்றே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஐடி செக்டரோட இம்பாக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கலாம். பாசிபிள் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் சைட் ராலி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆஸ் ஆஃப் நோ என்னதான் மார்க்கெட்டோட மொமெண்டம் கொடுத்திருந்தாலும் அந்த கம்ப்ளீட்டான ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டில் வந்து பெண்டிங். பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரிமெம்பர் த 4th ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னதான் 11th அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் அதற்குள்ளாகவே 4th ஆகஸ்ட்டுக்குள்ளாகவே நமக்கு 11th ஆகஸ்ட் இருக்கிறனால 4th ஆகஸ்டினுடைய ஹைண்டில் வந்து கம்மிங் டேஸில் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பிளேஸை வந்து ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது அதனுடைய ஹையண்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ டே க்ளோஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணலாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இந்த டைம் சைக்கிள் நம்பர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை. அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நம்ம நம்பர்ஸ் படி நம்ம எவ்ரிடே சொல்லுவோம். அந்த நம்பர்ஸ் ஆல்ரெடி வி ஷேர்ட் எஸ்டர்டே அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய இம்பார்ட்டண்டான டேட் வந்து நமக்கு 5th ஆகஸ்ட். இது வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த 5th ஆகஸ்ட்டுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் அப்படிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் டேவே வந்து நமக்கு அபோலோ க்ளோஸாக இருந்தாங்க. பட் நிஃப்டி வந்து கிளியர்லி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே ட்ரேட் ஆனாங்களே தவிர்த்து இந்த 4th கேண்டிலுக்கு அபோலையும் க்ளோஸ் ஆகலை, பிலோலையும் க்ளோஸ் ஆகலை. பட் பேங்க் நிஃப்டி கிளியர்லி அபோலோ க்ளோஸாக இருந்தாங்க. ரிமெம்பர் நமக்கு வந்து அகெயின் வந்து 11th அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட். கம்மிங் டேஸில் வந்து இந்த 11th இதன் வந்து 5th கேண்டில் இதனுடைய ஹை அண்ட் நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது விச் சைட் இட் பிரேக்ஸ் வில் கெட் அ மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இரண்டுமே கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம நேற்றுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் ஆஸ் ஆஃப் நோ பேங்க் நிஃப்டியுமே வந்து அந்த 5th கேண்டிலுக்கு கீழே க்ளோஸாக இருக்காங்க. தட் இஸ் நாட் அ குட் சைன். அது மட்டும் இல்லாமல் அகெயின் வந்து இந்த 11th கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் ஒரு க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம டவுன் சைட் போகிறதுக்கான வியூ இல்லை நமக்கு அப்சைடில் க்ளோஸ் ஆகும் பொழுது அப்சைட் போகிறதுக்கான வியூ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த ஜூன்லேருந்தே நமக்கு இப்போ ஜூன் ஆகஸ்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் தோ இது மாதிரியான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரியலி குட். ஒரு நல்ல மார்க்கெட் வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு இது மாதிரியான ஒரு மார்க்கெட் எல்லாமே வரும் பொழுது இனிமேல் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம். அகெயின் டெல்லிங் நமக்கு ஐடி செக்டரோட இம்பாக்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த வீக்லேயே நமக்கு ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் அது எந்த மாதிரியான ஒரு வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைக்கு இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 12th ஆகஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 12th ஆகஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 12th ஆகஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 12th ஆகஸ்ட். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐண்டில் மார்க் பண்ணி நீங்கள் டெலிஷீட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ: எனர்ஜி, இன்ஃப்ரா, ஃபார்மா, ஹெல்த் கேர். இது எல்லாமே ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் போத் ஆர் கமிங். ஸோ ரிமெம்பர், ஃபார்மா செக்டாரும் சரி ஐடி செக்டாரும் சரி நமக்கு வராங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வால்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டர்டேயுடைய ஐடி செக்டருடைய இம்பாக்ட் ஆல்சோ ஸ்டில் பெண்டிங். ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி வந்து மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டில், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. சென்செக்ஸ் ஆல்சோ நமக்கு ஒரு டைமிங் கேண்டில். டீ கோல்டு என் செட்டப்னா என்ன, நாளுடைய மார்க்கெட்டில் நம்ம லைவில் கனெக்ட் பண்ணும்பொழுது யார் வந்து இது மாதிரி டீ கோல்டு என் செட்டப் உங்களுக்கு ஸ்டில் வந்து டவுட்டாக இருக்கும், நீங்கள் அதை வந்து கோச்சிங்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். அது இன்னுமே மற்ற நம்மளுக்கு கொண்டு போய் சேரும். மற்றும் டே 1லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குது நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி, ரொம்பவே நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து ரியலி தேங்க்யூ. ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிருக்கீங்க. ஐம் ஹாப்பி. ஸோ யாரெல்லாமே வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிருக்கீங்களோ இந்த மந்த் வந்து ஒரு மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் அப்படிங்கிறத வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். வாட் எவர் த டவுட் யூ ஹேவ் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ண மூலமாகவும் ஷேர் பண்ண மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.